ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் கேள்வி பதில்கள் பகுதி 1. கேள்வி: ஏசாயா தீர்க்கதரிசி ஊழியம் செய்த காலத்தில் யூதா தேசத்தை ஆண்ட ராஜாக்கள் யார் யார்? பதில்: உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்கள். கேள்வி: ஏசாயா யூதா தேசத்து ராஜாக்களின் காலத்தில் எந்த தேசத்தை குறித்து தரிசனம் கண்டான்? பதில்: யூதாவையும் எருசலேமையும் குறித்து. கேள்வி: வானங்களே டேஷ், பூமியே டேஷ் பேசுகிறவர் யார்? பதில்: வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுவார். கேள்வி: நான் யாரை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? பதில்: பிள்ளைகளை. கேள்வி: மாடு டேஸையும் கழுதை டேஸையும் அறியும்? பதில்: மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். கேள்வி: அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று கர்த்தர் யாரை கூறுகிறார்? பதில்: இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று கூறுகிறார். கேள்வி: தலையெல்லாம் டேஷ், இருதயமெல்லாம் டேஷ்மாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார்? பதில்: தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியுமாய் இருக்கிறது என்கிறார். கேள்வி: உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே டேஷ். பதில்: சுகமே இல்லை. கேள்வி: உங்கள் தேசம் டேஷ், உங்கள் பட்டணங்கள் டேஷ். பதில்: உங்கள் தேசம் பாலாய் இருக்கிறது, உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது. கேள்வி: யார் உங்கள் நாட்டை உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? பதில்: அந்நியர். கேள்வி: திராட்சை தோட்டத்திலுள்ள ஒரு குச்சி போலவும் வெள்ளரை தோட்டத்திலுள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறவர்கள் யார்? பதில்: சீயோன் குமாரத்தி. கேள்வி: சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் எதை போலாகி எதற்கு ஒத்திருப்போம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார்? பதில்: சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். கேள்வி: எவைகள் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார்? பதில்: ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் இனமும். கேள்வி: எவைகளின் மேல் எனக்கு பிரியமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்? பதில்: காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல். கேள்வி: இனி டேஸை கொண்டு வர வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? பதில்: வீண் காணிக்கைகளை. கேள்வி: எது எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார்? பதில்: தூபம் காட்டுதல். கேள்வி: நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற எவைகளை நான் இனி சகிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? பதில்: மாத பிறப்பு, ஓய்வு நாள், சபை கூட்டம். கேள்வி: என் ஆத்மா எவைகளை வெறுக்கிறது, எவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது, எவைகளை சுமந்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? பதில்: மாத பிறப்புகளையும் பண்டிகைகளையும். கேள்வி: உங்கள் கைகள் டேஸ்னால் நிறைந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார்? பதில்: இரத்தத்தினால். கேள்வி: உங்களை கழுவி டேஷ், உங்கள் டேஷை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு டேஷை விட்டு ஓயுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? பதில்: உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேள்வி: டேஸ் செய்ய படியுங்கள், டேஸை தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? பதில்: நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். கேள்வி: யாரை ஆதரித்து யாருடைய நியாயத்தையும் யாருடைய வழக்கையும் விசாரியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? பதில்: ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து
திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று சொல்லுகிறார். கேள்வி: உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் அவைகள் எதைப்போல் வெண்மையாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? பதில்: உறைந்த மலையைப் போல். கேள்வி: உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் டேஸ் போலாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? பதில்: பஞ்சை போலாகும் என்கிறார். கேள்வி: நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் டேஸை புசிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? பதில்: தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்கிறார். கேள்வி: நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுக்க மாட்டோம் என்று எதிர்த்து நின்றால் எதற்கு இரையாவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? பதில்: பட்டயத்துக்கு. கேள்வி: உண்மையுள்ள நகரம் எதினால் நிறைந்திருந்தது? பதில்: நியாயத்தால். கேள்வி: உண்மையுள்ள நகரத்தில் குடிகொண்டிருந்தது எது? பதில்: நீதி. கேள்வி: உண்மையுள்ள நகரத்தின் குடிகள் இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? பதில்: கொலைபாதகராய் இருக்கிறார்கள் என்கிறார். கேள்வி: உண்மையுள்ள நகரத்தின் டேஸ் களிம்பாயிற்று, டேஸ் தண்ணீர் கலப்பானது? பதில்: வெள்ளி களிம்பாயிற்று, திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது. கேள்வி: கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேல எப்பொழுது உயர்த்தப்படும்? பதில்: கடைசி நாட்களில். கேள்வி: கடைசி நாட்களில் எல்லா ஜாதிகளும் எங்கே ஓடி வருவார்கள்? பதில்: கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதத்தின் இடத்தில். கேள்வி: சீயோனிலிருந்து டேஸும் எருசலேமிலிருந்து டேஸும் வெளிப்படும்? பதில்: சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். கேள்வி: பட்டயங்கள் டேஸ் ஆகவும் ஈட்டிகள் டேஸ் ஆகவும் அடிக்கப்படும்? பதில்: பட்டயங்கள் மண்வெட்டிகளாகவும் ஈட்டிகள் அரிவாள்களாகவும் அடிக்கப்படும். கேள்வி: கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று யாருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது? பதில்: யாக்கோபின் வம்சத்தாருக்கு. கேள்வி: யாக்கோபின் வம்சத்தார் யாருடைய போதகத்தால் நிறைந்திருந்தார்கள்? பதில்: கீழ்த்திசையாரின் போதகத்தால். கேள்வி: யாக்கோபின் வம்சத்தார் யார் மேல் பிரியப்படுகிறார்கள்? பதில்: அந்நிய புத்திரர் மேல். கேள்வி: யாக்கோபு வம்சத்தாரின் தேசத்தில் எவைகளுக்கு முடிவில்லை? பதில்: பொக்கிஷங்களுக்கும் ரதங்களுக்கும். கேள்வி: யாக்கோபு வம்சத்தாரின் தேசம் எவைகளால் நிறைந்திருக்கிறது? பதில்: வெள்ளியினாலும் பொன்னினாலும் குதிரைகளாலும் விக்கிரகங்களினாலும் நிறைந்திருக்கிறது. கேள்வி: சிறியவனும் டேஷ் பெரியவனும் டேஷ்? பதில்: சிறியவனும் குனிகிறான் பெரியவனும் பணிகிறான். கேள்வி: மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கியிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் எவைகளுக்கு எறிந்து விடுவான்? பதில்: மூஞ்சுருக்களுக்கும் துறிஞ்சல்களுக்கும் எறிந்து விடுவான். கேள்வி: யாரை நம்புவதை விட்டுவிட கர்த்தர் கூறுகிறார்? பதில்: நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை. கேள்வி: கர்த்தருடைய பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி என்ற வாக்கியம் அதிகாரம் 2 எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது? பதில்: 3 முறை. சரியான விடையை பொருத்துக. நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும். மனுஷரின் வீராப்பு தனியும். விக்கிரகங்கள் ஒழிந்து போம். கர்த்தர் உயர்ந்திருப்பார். கேள்வி: சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமில் இருந்தும் யூதாவில் இருந்தும் எத்தனை விதமான ஆதரவுகளை விளக்குவார்? பதில்: 13 விதமான ஆதரவுகள்.
கேள்வி, பாழாக்கப்பட்ட நகரம் எது? பதில், எருசலேம். கேள்வி, விழுந்து போன தேசம் எது? பதில், யூதா. கேள்வி, யூதா தேசத்தாரின் நாவும் அவர்கள் கிரியைகளும் எதற்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிறது? பதில், கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு விரோதமாக இருக்கிறது. கேள்வி, யூதா தேசத்திற்கு விரோதமாய் சாட்சியிடுவது எது? பதில், அவர்கள் முகப்பார்வை. கேள்வி, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று யாருக்கு சொல்லுங்கள் என்று கர்த்தர் கூறுகிறார்? பதில், நீதிமான்களுக்கு.